நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே விளையும் அப்படின்றது திருக்குறள். திருவள்ளுவர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய இந்த திருக்குறள் கூடிய விரைவில் தாவேக்காவை இது ஒரு உதாரணமான விஷயமா காட்டி விடுமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் சொல்லி கொண்டிருக்கு. இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 6 மாத காலம் தாவேக்காவுக்கு டைம் கொடுக்கணும். தாவேக்கா ஒரு புதிய கட்சி. தாவேக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கு சட்டசபையில ஓரளவுக்கு 107 எம்எல்ஏக்கள், 108ல 1 ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா 107 எம்எல்ஏக்களை கொண்ட அந்த கட்சி தன்னை உணர்வதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணும். அப்பதான் அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் அதே ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதே தாவேக்கா 6 மாத காலம் அரசியலை கத்துக்கணும், 6 மாத காலம் நாட்டு நடப்பை கத்துக்கணும்னு நினைக்கிற அதே தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த 6 மாசத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 38-40 நாளுக்குள்ளேயே எதை ஒரு அரசு செய்யக்கூடாதோ அது எல்லாமே செய்யறாங்க அப்படின்றதும் அதே அறிஞர்கள் கூறும் ஒரு கருத்தா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாட்டு நடப்புல ஏற்படுற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது இருந்தா கூட தகுந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை அங்கங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் பண்றது கொஞ்சம் கால நேரம் எடுக்கும். அது உண்மைதான், ரொம்ப எதுவும் எதிர்த்து சொல்றது இல்லை. ஆனாலும் இவ்வளவு அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவது தடுக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த அந்த மெஷினரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பவர் கட்டு ஒரு பிரச்சனை, இது 2 தான் பிரச்சனையா அப்படின்னு சொன்னா நாட்டுல வேற சில பிரச்சனைகளும் இருக்கு. கற்பழிப்பு, கொலை போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த அரசாங்கத்தை சாடுவதற்கான நேரம் இன்னும் வரல. என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சவங்க கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறதுனால எந்த குற்றங்களையும் எந்த அரசும் தடுக்க முடியாது. நடந்த குற்றங்களை நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதை சரி செய்ய போறோம் அப்படின்றதுதான் நடந்த குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த குற்றவாளிகள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க போறோம், புடிச்சு கொடுக்க போறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் மேடைகள் அவர் பேசின பேச்சு தான் அவருக்கு எதிராக இருக்கு. அவர் கிளம்பின உடனே ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே இப்படி சரியாயிடும், அப்படி சரியாயிடும், அது நிர்ணயிப்பு எது நிர்ணயிப்பு சொல்லிட்டு அவர் எப்படி ஃபாஸ்டா இருக்காரோ அதே மாதிரி அவருடைய ரசிகர்களும் அவருக்கு வாக்களித்தல் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்களால 6 மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். 2 வருஷத்துல கடைசி அவர் பிரச்சாரம் பண்ணதே கடைசி 4 நாட்கள் 5 நாட்கள் தான் மொத்தமே ட்ரெண்டே மாறிச்சு. அந்த 4-5 நாள்ல மாறினவங்க உடனே மக்கள் எப்படி 4-5 நாள்ல திமுகவோ இல்ல அதிமுக வெற்றி பெயரோட சூழல் இருந்து எப்படி தாவேக்கா வின் பண்ணிச்சு, அதே மாதிரி ஒரு 4-5 நாளுக்குள்ளே என்ன ஆகணும், இந்த அரசு இந்த நாட்டில் இருக்க எல்லாமே சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்துதான் தமிழகத்தின் மற்ற மக்கள் அவங்க அவ்வளவு வேகமா எதிர்பார்த்தாங்க, அவ்வளவு வேகமா சொன்னாங்க, நீங்க செய்யலின்ட்டு தமிழகத்தின் அடுத்த மக்கள் அதுக்கு எதிர்ப்பா வாக்களிச்சு கூட சேர்ந்து நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய சூழல். சரி, இப்போ இதை பத்திலாம் ஒன்றும் பெருசா டிஸ்கஷன் கிடையாது. இன்னைக்குதான் சட்டமன்றத்துல அவர் தன்னுடைய முதல்ல என்னென்ன அரசாங்கம் பண்ண போகுதுன்னு கவர்னர் உரையாற்றி இருக்கிறாரு. கவர்னர் எல்லாம் கேட்கும்போது காது சும்மா சூப்பரா இருக்கும், விதவிதமான அறிவிப்புகள்லாம் இருக்கும். ஆனா அதுல எந்த அறிவிப்பு நிறைவேற்ற மாட்டாங்க, மற்ற அரசு மாதிரி இருக்குமா இல்லையான்றது நமக்கு போக போதான் தெரியும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த வருடத்துக்கான ஒரு சட்டமன்ற உரை. இதை பத்தி நம்ம தனியா பேச போறோம். அது நடக்க ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். ஆனா இப்ப நம்ம பேச வந்த விஷயமே என்ன அப்படின்னா, இந்த தாவேக்கா இந்த 6 மாசம் அரசியலை கத்துக்கொள்ள தேவைப்படும். 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆட்சியை பிடிச்ச உடனே, ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே, அவங்க தேர்தலில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே, அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க செஞ்ச வேலை என்னன்னா மற்ற கட்சிகளை உடைப்பது. அந்த மற்ற கட்சிகளை உடைச்சு என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சது அவரோட ரசிகர்கள் வச்சு முதல் மாநாடை நீங்க ஞாபகம் விக்கிரவாண்டியில அவர் முதல் மாநாடு போட்டாரு. அந்த முதல் மாநாடுல கலந்து கொண்ட எந்த தலைவர்கள் யார் ஆளுமால் கலந்து கொண்டவர்லாம் இன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருத்தர் அந்த புசி ஆனந்த் அப்படின்ற அவருடைய ரசிகர் மன்ற தலைமை தலைவர், அவரை தவிர வேற யார் அவர் பக்கத்துல இருக்காங்க. ஆனா அன்னைக்கு யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாம் 4வது 5வது 8வது ஒரு நிலைமைக்கு தான் போயிருக்காங்களே தவிர முதல் 2 இடத்துல திரு ஆதவர்ஜனா, திரு செங்கோட்டையன், திரு சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற பல வேறு கட்சி முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி நிக்க வச்சிட்டாரு. அந்த உடைத்தவர்லாம் பேக்ல இருக்கிறாங்க. இது அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்காக போஸ்ட் ஒட்டி எல்லாமே பண்ணி எல்லாமே சேர்ந்து அந்த ரசிகர்கள் இவர்
கட்சி ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா அந்தந்த ஏரியால இருந்து பந்தா கார்டுலாம் சுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய எம்எல்ஏ பதவியோ இன்னும் கவுன்சிலர் பதவியோ தர வேண்டி இருக்கு. இருந்தா கூட அந்த மாதிரி ஒன்றும் பெருசா நம்மளுக்கு தரலையே அப்படின்ற ஒரு 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 குழப்பம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுதான் இப்படி ஆச்சு. சரி அரசியல் வந்தாச்சு. கஷ்டப்பட்டு போராடி வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற வச்சாச்சு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவரு மறுபடியும் மாற்று கட்சியில இருந்து சார சேவரை நோக்கி வராங்கன்றாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், யாருமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஆஹா கண்ணாம் நல்லா வாழணும், அவர் வாழ வைக்கணும், அந்த கட்சி வந்து பெருசாகணும்னு சொல்லி யாரும் அங்கிருந்து இங்க வரல. எல்லாருமே ஒரு பதவிக்காகவும் ஒரு முகத்துக்காகவும் தான் அங்கிருந்து இங்க வராங்க. வரும்போது கண்டிப்பா அவர்களுக்கு வந்து ஒரு எதனா ஒரு வாக்குறுதி கொடுக்காம, ஒரு நம்மளுடைய கடம்பூர் ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அமைச்சரா இருந்தவர். அவர்லாம் வந்து சும்மா எந்த வாக்குறுதியுமே இல்லாம சும்மா வந்து உட்காந்து இருப்பாரா? ஏதோ ஒரு வாக்குறுதி இல்லாமலும் யாரும் இருக்க மாட்டாங்க. மேலும் வந்து பல தலைவர்கள் வந்து அங்க வந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் வேறு கட்சின்னு வரவங்க எல்லாருமே வர 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 அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி தர வேண்டியிருக்கு. அந்த பதவி அவங்க வாங்க ஒரு இடத்துக்கு அடுத்த ஆட்கள் வர 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 விஜயின் பக்கத்துல இருந்த அவருடைய ரசிகர் மன்ற உறுப்பினராக இருந்தாலும் அப்படியே கீழே போய் நீங்க எந்த கட்டத்துல போய் நிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு கீழே போய் நிக்கிறாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜயனுடைய தாவேக்காவுல போட்டி போட்ட எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா சற்றேற குறைய பாதிக்கு மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 106 பேர்னு சொல்றாங்க. 106 பேர் வந்து வேறு கட்சியில இருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க. அவங்களுக்கு தான் வந்து அவர் வந்து எம்எல்ஏ உடைய அந்த சட்டசபையில் நிக்கிறது வந்து சீட்டு கொடுத்திருந்தாரு. அதுல வென்றவர்கள் வந்து சரிபாதி ஆட்கள் வந்து இவருக்கு வேறு கட்சி வந்து இந்த கட்சியில சேர்ந்து வென்றவர்கள் வந்து சரிபாதி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே விஜய் சார்ட்ட வந்து 2 நாள் 3 நாள்ல வந்து தேர்தல் வந்து சேர்ந்தவங்க, மத்தவங்க சேர்ந்தவங்க வந்து இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு அனுசரணை இல்லாம ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்த எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இன்றைய தேதியில ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு. இது வந்து எப்படி ஆக போகுது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து எம்எல்ஏ பதவி இல்லாதவர்கள் வந்து ஒரு இழுத்தது கூட பெரிய விஷயங்கள். எம்எல்ஏ பதவிக்கு வச்சிருந்த 25 அதிமுகவுடைய உறுப்பினர்ல வந்து ஓவர் நைட்ல வந்து என்ன சொல்லி இழுத்தாருன்னு தெரியல. 25 எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் ஓவர் நைட்ல வந்து அதிமுக இருந்து பிரிச்சு தன் பக்கம் வர மாதிரி ஒரு பதவியை சொல்லி வர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. இது ஊரறிஞ்ச ரகசியம். கிட்டத்தட்ட அந்த 25 பேரும் பாத்தீங்கன்னா முழுதாக 35 அமைச்சர்களும் பதவியேற்ற உடனே அதை விட்டுட்டு வெளில வந்து மறுபடியும் அதிமுக சேர்றாங்க அப்படின்னா அது என்ன? இதை விட ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து யாருக்குமே தேவையில்லை. அதிமுக சேர்ந்த 25 எம்எல்ஏ திரு சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில வந்த அந்த மற்றும் விஜயபாஸ்கர் இந்த மும்மூர்த்திகள் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கட்சி உழைத்து ஒரு தலைவர், எப்படியாப்பட்ட தலைவரை யாரானா இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து உழைச்சி உங்களுடைய கட்சிக்காக கிட்டத்தட்ட 31 வருடம் ஆண்ட ஒரு கட்சியினுடைய இன்றைய பொதுச்செயலர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடி வென்ற ஒரு வெற்றியில வந்து வெற்றி வேட்பாளராக வெற்றி ஒரு எம்எல்ஏவா அந்த 25 பேரும் ஓவர் நைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து போய் விஜயை சந்திச்சு விஜயனுடைய கட்சியில சேர முயற்சி பண்றாங்க. அதுவும் அந்த 25 பேருக்கு அவர் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, அந்த 25 பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ரொம்ப சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரிஞ்சு போயிடும். அது வந்து எவ்வளவு ஒரு வெளிப்படையான ஒரு குதிரை பேரம். இதையுமே வந்து தாவேக்கா நண்பர்கள் தயவு செஞ்சு வந்து நீங்க ஒரு 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 தவறுன்னு ஒரு கட்சி செஞ்சா அதை எடுத்து சொன்னாதான், ஒரு குடும்பமே இருக்குன்னா ஒரு குடும்பத்துல ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இருக்காங்க அப்படின்னா நம்ம செஞ்ச தவறை வந்து சொல்றதுக்கு நம்ம தயங்க கூடாது. நம்ம எல்லாத்தையுமே சரி சொன்னா நம்ம செய்யலாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் தவறுகளை செய்வாங்க அப்படின்னு நம்ம எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதே போலதான் ஒரு கட்சி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு அவர் வந்து ஏதோ ஒரு சொல்லியிருப்பாருக்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துறேன், வந்துருங்க, நீங்க ஒரு 5 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துறேன், ஒருத்தர் 5 பேர் இட்டு வந்துருங்க, தலைமையின் கீழே 5 பேர் இட்டு வந்துருங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகா செட் பண்ணி என்ன பண்ணியிருந்தாரு அவரு வச்சிருந்தாரு. ஆனா அந்த எதிர்கட்சியினுடைய அந்த எதிர்ப்பு மேலும் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து வாங்குறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கெட்ட பேர் வரதவர் உணர்ந்து என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து கழட்டி விட்டுறாரு. அந்த 25 பேரை கழட்டி விட்டு என்ன பண்றாரு, சரி அமைதியா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த 25 பேரை வந்து திருப்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லியிருக்கேன், இன்று இருக்கும் அரசியல் தலைவர்லயே உண்மையான அரசியல் தலைவர், அரசியல்னா என்ன, அது ஒரு அடிமட்டம் என்ன ஆழம் என்ன எல்லாமே தெரிந்த ஒரே அரசியல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். திரு ஸ்டாலின், மு க ஸ்டாலின் உட்பட யாருமே வந்து என்னுடைய அறிவிக்கத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ட், அவருடைய ஒரு எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எப்ப பண்ணது வெற்றி தொழிலும் அப்புறமான விஷயம். ஆனா ஒரு விஷயத்துல பிடிச்சாருன்னா உடம்புக்குடியா இருந்து திரு பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு அவர் தலைவர் பதவி இறக்குனாதான் உனக்கு கூட்டணின்னு சொல்லி அந்த கட்சியை மிரட்டி அந்த கட்சியில் வந்து இவங்க எதிர்பார்த்த நம்முடைய திமுக சொன்னதெல்லாம் வந்து பொய்யாக்கி குறைவான இவங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவான தொகுதியில வந்து பிஜேபி கொடுத்து, அதுவும் ஆளுங்கட்சி பிஜேபி கொடுத்து அந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த திரு
எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டஃப் பார்கெனர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியில இன்னொரு ஒரு முழுகிற கட்சி, அந்த கட்சி சொல்லி நம்ம எல்லாம் பயந்தா கூட அவர் எதை பத்தியும் கவலைப்படாம முழுகாம போறாங்களே எங்க பிரச்சனை. நீ எப்ப இந்த தலைமைக்கு எதிராக 25 பேர் அங்க போய் நீங்க நின்னீங்களோ அப்படியே போயிடுங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, உடனே உங்களுக்கு கட்சி பதவி விட்டு விலகணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஜேசிடி பிரபாகர் திரு சட்டசபை தலைவர்கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்து எம்எல்ஏவோட பதவியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் கொண்டவரா திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அது கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுல இருந்து உடனே அமைச்சர் பதவி தரமாட்டேன்னு சொல்லணும்னா பயந்து போய் திரும்ப வந்தவங்களுக்கு இன்னைய தேதி வரைக்கும் அவர் என்ன பண்ணலன்னா ஒரு கட்சி பதவியோட தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்தி அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அதுல இருந்து எத்தனை பேர் நிக்கிறான், எத்தனை பேர் ஓடுறான்றதை செக் பண்ணி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா இருப்பாரு அப்படின்னு தாவேகாவுடைய தலைவரோ கட்சி தொண்டர்களோ நினைச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பயுமே அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா சீரும் பாம்பு மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவன் டச் பண்ணிட்டா கொத்தாம விட மாட்டாங்க. அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் இவங்க 2 பேரும் ஒருவரும் அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் ஒத்துக்கிற மாதிரியே தான் ஒத்துப்பாங்க, அல்ல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒத்து போற மாதிரியே தான் இருக்கும். ஆனா பின்னால கண்டிப்பா கால வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும். அவர் ஒத்து போற மாதிரி இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் கால வர்ற மாதிரி இருக்கும். இங்க எடப்பாடி பழனிசாமியே எடப்பாடி பழனிசாமி எக்காரண கொண்டும் காலை வரல ரெடியா இருப்பாரு. அப்ப எப்படி இந்த 47 எம்எல்ஏக்களே 25 22 பிரிச்சிங்களோ, எப்படி இந்த 73 எம்எல்ஏ கொண்ட திமுக கூட்டணி கட்சியில பிரிச்சு எடுத்துன்னு போயிட்டு திமுக கட்சியில திமுக சின்னத்துல போட்டிட்ட மதிமுக 2 வேட்பாளர் எப்படி நீங்க எப்ப பண்ண போறீங்க எல்லாமே தெரியுது. எப்ப நீங்க ராஜினாமா பண்ண சொல்ல போறீங்க, எப்ப பாமக உள்ள வர வைக்க போறீங்க, எல்லாமே டைம் பார்த்து அடிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. எல்லாமே ரிசர்வ்ல வச்சுட்டு இருக்கீங்க. அது ரிசர்வ்ல இருக்குமா இல்ல திருப்பி உங்களை அடிக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாம பின்னால குழி தோண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும் அது குழி தோன்றது. அது உங்களுக்கும் கிட்டத்தட்ட 107 எம்எல்ஏ இருக்காங்க. 107 எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 30 பேர் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. உங்க எம்எல்ஏக்கெல்லாம் வரும்போதே யாரும் ஒரு பெரிய தலையா இருந்து எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா வரல. எல்லாருமே ரொம்ப சாதாரணமா இருந்து வந்தவங்க. அப்ப நம்ம முன்னேறலாம் அடுத்தவங்க முன்னேற்றான்ற எண்ணம் கண்டிப்பா ஒரு எம்எல்ஏக்களுக்கும் இருக்கும். அதுவும் வேறு கட்சியில இருந்து வந்த எம்எல்ஏக்கள் உங்களுடைய வளர்க்கணும்னு சொல்லி வரல, அவங்க வளரணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு தான் வந்தாங்க. அந்த ஆதாயம் உங்ககிட்ட கிடைக்காதுன்னு அவங்க எப்போ கன்ஃபார்ம் பண்றாங்களோ அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும், ஆதாயத்தை தேடி கண்டிப்பா பறக்கக்கூடியதா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வேற கட்சிக்கு துரோகம் பண்ணதான் உங்க கட்சிக்கு வந்தாங்க. அப்ப உங்க கட்சிக்கு துரோகம் பண்ண அவங்க பெருசா ஒன்றும் திங்க் பண்ண போறதுலாம் கிடையாது. அந்த மாதிரி எம்எல்ஏக்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் கொண்ட திமுக அதிமுக கட்சி இருக்கிற பல பேர் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அது எந்த நேரமும் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகளை போடுறாங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் வெடிக்காது. எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ரிசர்வ் பண்ணி வச்சு எல்லாமே கரெக்டா, ஏன்னா அரசியல்வாதிகள் சும்மா கண்டதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கேம் விளையாட மாட்டாங்க. எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வச்சு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல கரெக்டா வச்சு கரெக்டா முடிப்பாங்க. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஆட்சி சிறந்த ஆட்சியா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான், ஒருவேளை மீண்டும் தேர்தல் வந்தாலோ இல்ல உங்கள் ஆட்சி சிறப்பா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் மக்கள் மறுபடியும் உங்களை நினைவு வச்சுப்பாங்க. உங்களோட ஆட்சி ஒரு மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொல்லிச்சுன்னா, மக்கள் மத்தியில உங்க மேல ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னா மீண்டும் இந்த ஆட்சி கலைஞ்சா கூட அவங்க பெருசா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய டவுட்டா இருக்கும். நீங்க சொல்ற அறிவிப்புகள்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி பல அறிவிப்புகள் நம்ம ஏற்கனவே கேட்டு காது புடிச்சு போச்சு. ஆனா அது நடக்குமா நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு பாமக சேர்ந்த திரு அன்புமணி கூட அந்த மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் நம்ம சொல்றது எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்க முடியாது. அவர் எந்த நேரம் பார்த்தாலும் எந்த நேரம் வேணுமாலும் பாரதிய ஜனதா கட்சி சொல்றது கேட்கக்கூடியதா இருப்பாரு. ஒருவேளை அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய சப்போர்ட்டா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவருக்கு எல்லா வசதியிலும் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆள் மாதிரிதான் இந்த தமிழகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் தான் திரு அன்புமணி ராமதாஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திரு காமராஜ் அப்படின்ற ஒரு அமமுக எம்எல்ஏ நீங்க தூக்கிட்டீங்க. இங்க இருந்து ஆல்ரெடி ஒரு 5 எம்எல்ஏ ஆல்ரெடி காலி பண்ணிட்டீங்க. இன்னும் கூட 5 எம்எல்ஏ கூட வந்துட்டோம், பரவாயில்ல. 10 எம்எல்ஏ வந்தா கூட அந்த 10 எம்எல்ஏக்கு மறுபடியும் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்கிறது அடுத்த ஒரு கேள்வி வரப்போகுது. ஒருவேளை அந்த தேர்தலில் திமுக அதிமுக வென்று விட்டால் கண்டிப்பாக அடுத்த நிமிடமே உங்களை ஆட்சி கவுக்க எல்லா செயற்திட்டமும் செய்வார்கள். ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, நீங்க செஞ்ச வேணா உங்க பின்னாடி காத்துட்டே இருக்கு. எப்படி அந்த கட்சி அந்தந்த கட்சியை உடைச்சு நீங்க எம்எல்ஏ தூக்குறீங்களோ அதே மாதிரி உங்க கட்சியோட எம்எல்ஏவை உடைச்சு தூக்க 2 கட்சியும் காத்துட்டு இருக்கு. இது எந்த நேரம் வேணாலும் வெடித்து வெளியே வரலாம்.